இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் விக்ரம்-1 திட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புதிய அத்தியாயம் என்று பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இந்தியாவின் முதல் தனியார் தயாரிப்பு ஏவுகலமான விக்ரம்-1 குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில், நாட்டில் இளைஞர்களின் திறமை, உறுதிப்பாடு மற்றும் தொழில் முனைவோர் மனப்பான்மையை இத்திட்டம் பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் இந்தியாவின் விண்வெளித்துறை சீர்திருத்தங்கள் எப்படி புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில் முனைவுக்கான வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதை இது வெளிப்படுத்துவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த ஏவுதல் நிகழ்வு வெற்றிகரமாக அமைய ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியின் மூலம் கிராமப்புற இளைஞர்கள் உலக அளவில் தலைசிறந்த விளையாட்டு வீரர்களாக திகழ்கின்றனர் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் பாரத சிலம்ப கூட்டமைப்பு சார்பில் நடைபெறும் 3 நாள் தேசிய சிலம்ப போட்டியை காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்து உரையாற்றிய அமைச்சர், பாரம்பரியமிக்க தற்காப்பு கலையான சிலம்பத்தை கிராமங்கள் தோறும் இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 2047 இந்தியாவை வளர்ச்சியடைந்த பாரதமாக உருவாக்குவதே பிரதமர் நரேந்திர மோடியின் கனவு என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். சென்னையிலிருந்து மதுரைக்கு சென்று கொண்டிருந்த தனியார் ஸ்லீப்பர் கோச் பேருந்து ஒன்று பெரம்பலூர் மாவட்டம் மங்களமேடு அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இன்று தீப்பிடித்து எரிந்து விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த 23 பயணிகளை ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தி பாதுகாப்பாக வெளியேற்றியதால் அனைவரும் உயிர் தப்பினர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்திய கடற்படை தனது புதிய மால்வன் கப்பலின் சின்னத்தை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. தைரியம், சுறுசுறுப்பு மற்றும் அசாத்திய துணிச்சலின் அடையாளமாக கருதப்படும் அச்சமூட்டும் புலிநகம் இந்த சின்னத்தில் முதன்மையாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் கடல்சார் எல்லைகளை பாதுகாப்பதில் எப்போதும் விழிப்புடன் செயல்படவும், எதிரிகளை அமைதியான முறையில் துல்லியமாக தாக்கி அழிக்கவும் இக்கப்பல் எப்போதும் தயாராக இருப்பதை இந்த சின்னம் பிரதிபலிக்கிறது என்று இந்திய கடற்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சின்னம் கடற்படை வீரர்களின் வீரத்தையும் நாட்டின் பாதுகாப்பு அரணையும் மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளது. தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலங்களில் ஒன்றாக உருவாக்கிட உறுதியேற்போம் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு என பெயர் சூட்டப்பட்டு ஜூலை 18ஆம் தேதியான இதே நாளில் சட்டப்பேரவையில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தமிழ்நாடு நாள் என கொண்டாடப்படுவதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழின் இனிமையும் தமிழரின் உயரிய பண்பாடும் மனிதநேய மரபும் தலைமுறைகளை கடந்தும் தழைத்தோங்கட்டும் என்றும், தமிழரின் தொன்மை, வரலாறு, பண்பாடு, மொழி உணர்வை போற்றும் வகையில் நமது மாநிலத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இந்நாளில் வாழ்த்து தெரிவிப்பதாகவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூறியுள்ளார். தமிழ்நாடு உருவாக உழைத்திட்ட தியாகசீலர்களை இந்நாளில் நினைவுகூர்ந்து வணங்கிடுவோம் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வில் விழுப்புரம் மாணவர் வெங்கடபதி வேலாயுதம் 705 மதிப்பெண்கள் பெற்று தமிழக அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். நீட் தேர்வு முடிவுகளின்படி கட் ஆஃப் அடிப்படையில் 99.99% மதிப்பெண் பெற்று தமிழக அளவில் முதலிடத்தையும் தேசிய அளவில் 12ஆம் இடத்தையும் வெங்கடபதி வேலாயுதம் பெற்றுள்ளார். இதயவியல் அறுவை சிகிச்சை டாக்டராகி ஏழை மக்களுக்கு சேவை செய்வதே தமது லட்சியம் என்று நீட் தேர்வில் முதலிடம் பிடித்த வெங்கடபதி வேலாயுதம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அக்னி வீரர் பணிக்கு ஆள் சேர்ப்பு முகாம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்குகிறது. உப்பளம் இந்திரா காந்தி மைதானத்தில் இம்முகாம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெறும். இந்த ஆள் சேர்ப்பு முகாமில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய 11 மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் புதுச்சேரியை சேர்ந்தவர்களும் பங்கேற்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வட அமெரிக்க நாடான மெக்சிகோவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் இது 7.4 பதிவானது. சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டதால் அந்நாட்டு மக்கள் பெரிதும் அச்சமடைந்தனர். நிலநடுக்கம் காரணமாக பாதிப்பு மற்றும் உயிரிழப்பு குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. நிலநடுக்கத்தை தொடர்ந்து எழுந்துள்ள சூழல் குறித்து மெக்சிகோ அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது.